அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மிக அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருக்கிற ஆன்மீக மாநாட்டினுடைய கதாநாயகர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து இந்த பாட்டையிலே பயணித்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஆலிம்கள், கண்ணியத்திற்குரிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆன்மீக பாதை என்பது கடல் மாதிரி. அல்லமா சாதி அழகாக சொல்லுவார்கள், இதா அரத்த அர்ரஸானத்தல் மஹ்சூனா ஃபத்ஹப் இலா உமுக்கில் பஹர். முத்தெடுக்க நீ நாடினாள் கடலுக்குள் ஆழப்பகுதியில் மூழ்கியாக வேண்டும். பாதுகாப்பை நாடினால் கரையில் நின்று கொள் என்பார்கள். நீ பாதுகாப்போடு இருக்கணும், கரையில் நின்றுக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முத்தெடுக்க நாடினால் அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ்வினுடைய ரகசியங்களையும் ஜுனூதுல்லா அல்லாஹ்வினுடைய படைகளையும் அவனுடைய உள்ளமை அனைத்தையும் அறிய நாடினால், அந்த முத்துக்களை ஒருவர் எடுக்க நாடினால் கொஞ்சம் மூழ்கியாக வேண்டும். இந்த ஆன்மீக பாதை என்பது சராசரி மனிதர்கள் தொடுகிற பாதை அல்ல, தன்னை அர்ப்பணியே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய இறைநேசர்கள் உள்ளே செல்லுகிற பாதை. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆன்மீக பாதையை தேட ஆரம்பித்திருக்கிறது. எங்கும் நிம்மதி இல்லை, தேட ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான பாதை. இல்லையான் சொல்லுவார், நான் என் இறைவனுக்கு முத்தம் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுக்கே முத்தம்மா என்ன சொல்லுகிறாய்? பொதுவாகவே இறைநேசர்கள் இந்த இல்லியான் சொல்லுகிற பாடம் எல்லாம் அதிசயமாக இருக்கும். குட்டிச்சவரிலே உட்கார்ந்து குதிரை ஓட்டுகிறார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா வந்து கேட்கிறார், என்ன குட்டிச்சவரில் குதிரை ஓட்டுகிறீரே, இதில் என்ன பாடம் இருக்கிறது? ஹாதிஹி குசூர் ஹாதிஹி குபூர், ஹாதிஹி குசூர். ஹாரூன் ரஷீத், இது உன்னுடைய மாளிகை, இது கபரஸ்தான். உங்க அத்தாவை நான் பார்த்துருக்கிறேன், அதில் தான் இருந்தார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளே போயிட்டாரு. உங்க தாதா அதில் தான் இருந்தார், உள்ளே போயிட்டாரு. நீங்களும் இப்படித்தான் இதில் இருக்கிறீர்கள் கொஞ்ச நாள், அதற்கு பிறகு உள்ளே செல்லுவீர்கள். அங்கே ஒரு மாளிகை வேண்டும் என்று ஆசைப்படவே கூடாதா? உலகத்தின் மோகத்திலேயே வாழ்கிறீரா என்று ஹாரூன் ரஷீது பாதுஷாவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த மாமேதை தான் இல்லையான். என் இறைவனுக்கு நான் முத்தம் கொடுக்க போகிறேன். இது ஒரு வகையான இறை காதல். நாமெல்லாம் அரை காதல் கேள்விப்பட்டிருக்கிறோம், இவனா அலைவான் இல்லையா? ஆனால் இது ஒரு வகையான இறை காதல். இல்லையானை பார்த்து கேட்கிறார், அப்படியானால் நானும் இறைவனை முத்தமிட நாடுகிறேன். உன்னை இல்லையான் சொல்லுவார், என் மனைவிக்கு முத்தம் கொடுக்க இன்னொருவனை அனுப்ப முடியாது. அப்ப இதற்கு நிறைய ஆன்மீக ஆசான்கள் ஏராளமான விளக்கங்களை அளிக்கிறார்கள்.
அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வகையான காதல் ஷவுக். இந்த பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறு இல்லை. இது ஒரு அழகான பாதை. அதே நேரத்தில் இந்த தரீக்கத்தை தொட்டவர்கள் ஷரீஅத்தில் எவ்வளவு பேணிப்பு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத்தில் போனவங்க ஷரியத்தில் இல்லையன்னு. ஷரியத்தை தொடாமல், ஷரியத்தில் பாபந்தி இல்லாமல் தரீக்கத்திற்குள் நுழையவே முடியாது. முல்லா அபுல் மஹாசின் ஆலி ஜெய்துன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடையில் வியாபாரமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏறத்தால கொரோனான்னு சொல்லிட்டு இருக்கிற வியாபாரமும் போச்சு இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, வியாபாரம் இல்லாம ஜெய்தூனை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார். ஒரு அம்மா அந்த பக்கெட்டு போயிட்டு இருக்குது. அந்த அம்மாட்ட கேட்டாரு, அம்மா இந்த ஜெய்தூனு வாங்கிட்டு போகலாமே, அதெல்லாம் எனக்கு வேணாம், சாப்பிட்டு பாருமா, அதுக்கு பின்னாடி முடிவெடுமா. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நோன்பு வச்சிருக்கேன்னுச்சு. நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இந்த முல்லா இருக்கிறார்ல, சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு கிண்டிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் சொன்னார், நோன்பு முடிஞ்சு 6 மாதமாச்சு, இப்போ ஏம்மா நோன்பு வச்சுருக்கிற? இல்லை, நோம்பில் ஒரு நோன்பு விட்டுட்டேன், அந்த நோன்பை நான் இப்போ வச்சுருக்கிறேன், 6 மாதம் கழித்து வச்சுருக்கிறேன். சரி முல்லா, இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, கடனா 1 கிலோ பழம் கொடுங்க, நான் உங்களுக்கு பின்னாடி காசு தர்றேன். உடனே முல்லா சொன்னார், கடனாவா? நீ முதல்ல நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃப்ரீயா கூட தர நான் தயாராத்தான் இருந்தேன். ஆனா அல்லாஹ்வுடைய கடனையே அடைக்க நீ 6 மாசம் ஆக்கியிருக்கேன்னா, அல்லாஹ்வுடைய கடனுக்கே 6 மாசம் சொன்னா ஏன்ட்ட வாங்கினா நீ கொடுப்பியா? அந்த வேலையே வேணாம், நான் தரமாட்டேன்ட்டார். அப்ப அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே ஆன்மீக பாட்டையில் உள்ளவர்கள் அந்த ஷரீஅத்தின் விஷயத்தில் மிக அக்கறையோடு இருப்பார்கள். அதனால இது ஒரு அழுத்தமான ஆழமான பாதை. தின்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். தின்னூனே மிஸ்ரி இடத்திலே வந்து உட்காருகிற போது கடிதத்தை எப்பொழுது படிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். கடிதத்தை உடைத்தால் பிரித்தால் தானே படிக்க முடியும். அதை போன்று ஷேகுமார்களின் வாழ்க்கையை படித்தால் தான் வாழ்க்கையில் பின்பற்ற முடியும். ஷேகுமார்கள் கடிதங்கள், அவர்களின் வாழ்க்கையை பிரித்து படியுங்கள், அவர்களின் வாழ்க்கை முழுக்க பாடமாக இருக்கும். ஓட்டை உடைத்தால் தானே பயிரை சாப்பிட முடியும். ஓட்டை உடைக்காமல், ஆனா உடைக்கிறதுல தான் வித்தியாசம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தில் ஓட்டை உடைத்தல் இருக்கிறது. சில ஷேகுமார்கள் சப்தமே வராமல் உடைப்பார்கள். சில ஷேகுமார்கள், இந்த அதுக்கார்களின் வகைகளை நான் சுருக்கமாக சொல்லுவேன், சப்தத்தோடு உடைப்பார்கள். சில பேர் மூடியே இருக்கும், உள்ள இருக்கிற பயிரை எடுத்துருவாங்க. இப்படி எடுக்கும் விதம்தான் வித்தியாசம். ஆனால் இது உள்ளே இருக்கிற பயிரை எடுக்கிற அற்புதமான கலை. அல்லாஹு அக்பர். அந்த கலையை கரைத்து குடித்து தேர்ச்சி பெற்ற நிறைய முரீதீன்களை தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிற ஆன்மீக ஆசான் நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையில் அதை மாபெரும் பரக்கத்தாக நாங்கள் கருதுகிறோம். எங்க ரஹ்மத்துல்லாஹி ஹஸரத் போன்ற பழுத்த பழங்கள் எல்லாம் கரம் பிடித்திருக்கிற மாமேதை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களை கபூல் செய்தருள்வானாக, நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தருவானாக. இன்றைக்கு ஷேகுமார்களின் பஞ்சம். இது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி. ஆன்மீகம் என்பது மெழுகுவர்த்தி மாதிரி. ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை பத்த வைத்தல். இந்த கலையும் இப்படித்தான். இவரின் இதயத்தில் இருக்கிற ஒளியை இன்னொருவருக்கு ஏற்றுதல். பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று இந்த இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்கு ஒளிவாய்ச்சும் கலை. இது ஒரு அழகான கலை, அற்புதமான ஆற்றல் நிறைந்த கலை. இப்படி கூட சொல்லலாம், இது ஒரு வகையான நீச்சல் இல்லையா? ஒருத்தர் நீச்சல் கற்றுக் கொடுக்க கூப்பிடுறார், எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதுக்காக இன்னொன்று போறாங்க. ஆனால் அவர் பார்த்தாக்கா சுமையை வச்சிருக்கிறார், நிறைய சுமைகள், மூட்டையை வச்சிருக்கிறார். இதை இறக்கி வச்சா தாப்பா மூட்டையோடு நீச்சடிக்க முடியுமா? இதை இறக்கி வைப்பா நீச்சடிக்கலாம். இல்லை இல்லை, நான் நீச்சடிக்கும் போது ஆற்றுல நீச்சடிக்கும் போது பசி வந்தால் சாப்பிடணும்ல, அதனால தான் இந்த மூட்டை. அப்போ ஷேகு சொல்லுவாங்க, இந்த மூட்டை இருக்கிற வரைக்கும் நீ நீச்சல் கற்றுக்க மாட்டப்பா. இதை போன்றுதான்
தரீக்கத் என்பது நீச்சல். கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஷேகுமார்கள். ஆனால் நிறைய பேர் நிறைய மூட்டைகளோடு இருக்கிறோம். ஆன்மீகம் வேணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பொறாமை என்ற மூட்டை, பெருமை என்ற மூட்டை, உலக ஆசை என்ற மூட்டை, வியாபாரம் என்ற மூட்டை, பெரிய மூட்டைகளை வைத்துக்கொண்டு எனக்கும் ஆன்மீகம் வேண்டும் ஆன்மீகம் வேண்டும் என்றால் சத்தியமாக நிச்சயமாக ஆன்மீகம் கிடைக்காது. மூட்டைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னை அர்ப்பணியே ஃபனாஃபி ஷேகிடத்திலே அர்ப்பணிக்கிற போது அல்லாஹ்வினுடைய ஆற்றலும் அருளும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, பெரியவங்க வந்ததுக்கு பின்னாடி நம்ம பேசுறது முறையில்லை என்ற காரணத்தினால் என் வார்த்தைகளை முடித்துக் கொள்ளுகிறேன். வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.